வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதோட டைட்டில் என்னென்னா மை இன்வென்ஷன். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா நிக்கோலஸ் டெஸ்லா. ஆத்தர் பார்க்கலாம். 10th July 1856 வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு சர்பியன் அமெரிக்கன் என்ஜினியர், ஃபியூட்டர் அண்ட் இன்வென்டர். இவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வான் பண்ணியிருக்காரு. 7th January 1943 இவர் வந்து இறந்திருக்காரு. ஆட்டோபயோகிராஃபின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியல. நம்மளை பற்றி நம்ம எழுதுறதான் வந்து என்னது ஆட்டோபயோகிராஃபி. இதில் வந்து நம்மளுடைய ஆத்தர் நிக்கோலஸ் டெஸ்லா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி அவங்க வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஒர்க்குடைய நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டே பார்த்தோம், மை இன்வென்ஷன்ஸ். அவர் என்னென்ன வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு உள்ளதையுமே வந்து இந்த ஒர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க. சாப்டருக்கு வந்து என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா மை ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் அட் இன்வென்ஷன். ஸோ அவர் வந்து இன்வென்ட் பண்ணுற டைமில் என்னென்ன எஃபோர்ட் எடுத்தார், ஃபர்ஸ்ட் அவருடைய இன்வென்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன தான் ஒரு திங்க் பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நமக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும், கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பற்றி இந்த ஒர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் நம்மளுடைய ஆத்தர் டெஸ்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய லைஃப் அண்ட் அவருடைய இன்வென்ஷனை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து அவன் என்ன செஞ்சுருக்காராமா இன்வென்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பெரிய விஷயம் எதுவுமே அவரை வந்து இன்வென்ட் பண்ணல. குட்டி குட்டி விஷயங்கள்ல இருந்தால் என்ன செஞ்சுருக்காராமா இன்வென்ட் பண்ணியிருக்காராமா. அவருடைய ஃபாதர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ப்ரீஸ்ட். நம்மளுடைய ஆத்தர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் அண்ட் ஃபிலாசபிக்கல் ரிலேட்டட் பர்சன். அண்ட் இவங்க வந்து ஒரு எதை வந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அப்படின்னா நேச்சர் வழியாக ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட். ஆத்தருடைய மதர் வந்து எப்போவுமே வந்து ஆத்தரை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாமா. இவருடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு அவர் வந்து இன்வென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தது என்ன அப்படின்னா ஒரு டாய் விண்ட்மில். ஸோ இதை அவர் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற டைமில் ரொம்ப வந்து க்யூரியஸாகவும் ரொம்ப வந்து சீரியஸாகவும் இருந்து தான் என்ன செஞ்சுருக்காரு இந்த டாய் விண்ட்மில் வந்து மேக் பண்ணியிருக்காரு. டாய் விண்ட்மில் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, முன்னாடி வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்லலாம் டாய் விண்ட்மில் வந்து செய்ய சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இவர் என்ன செஞ்சுருக்காரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அவர் வந்து நிறைய மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வாட்டர் ரிஃப்ளெக்டட் விண்ட் எனர்ஜி, அவருடைய சைல்டுஹுட் டேஸில் வந்து வாட்டர் வந்து ரிஃப்ளெக்டட் ஆகிற விண்ட் எனர்ஜி விண்ட் மில்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணியிருக்காரு. மெயின்லி இதில் அவர் வந்து எதை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்ட்ரோஸ்பெக்ஷனை வந்து அண்ட் அதோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி என்ன செஞ்சுருக்காரு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் என்ன சொல்கிறாருன்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன் வந்து நம்மளுடைய ஏர்லி லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவர் வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. செல்ஃப் டெஸ்ட் ஹெல்த் தான் வந்து என்னது இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஸோ அப்படின்னா ஒரு எமோஷனாகவும் நம்மளுடைய எமோஷன் இல்லைன்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து செக் பண்ணுறது தான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஸோ இதில் அவர் வந்து அவருடைய செல்ஃப் அவேர்னஸுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறாரு. சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் தான் நம்மளுடைய லைஃப் என்ன ஆகும், மூவ் ஆன் ஆகும். அப்போ தான் நமக்கு என்ன செய்ய முடியும், டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாப்புலரான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது வந்து நமக்கு நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அதெல்லாம் வந்து இன்டேக் பண்ணுவோம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வி ஷுட் நீட் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறாங்க. அவருடைய சின்ன வயசில் யூத்தாக இருக்கிற டைம்லேயே வந்து அவர் வந்து டெத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காராமா. அது வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான்னு த்ரூ ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் அவர் வந்து ஒரு இன்வென்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்ன செஞ்சுருக்காரு டெத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவருடைய சின்ன வயசுலேயே வந்து நிறைய இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா குளத்தில் ஆற்றுல எல்லாம் போய் மீன் பிடிக்கிற டைம் வந்து அந்த தூண்டலில் வந்து ஹூக் மேக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காராமா. அதுக்கப்புறம் ஸ்கூல் ப்ராஜெக்ட் டைமில் வந்து கிளாக் எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணுறது. இப்போ ஒரு கிளாக் நார்மலாக இருக்குன்னா அதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வெரைட்டியாக வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்படி எல்லாமே அவர் வந்து அவருடைய பர்த் ஆஃப் இன்வென்ஷனில் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய பிளேஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகி போய்கிட்டு இருக்கிற டைமில் அங்கெல்லாம் வந்து நிறைய காசிப் இதெல்லாம் வந்து பார்க்குற டைமில் அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங், அந்த பிளேஸில் வந்து வாழ்கிறதுக்கே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக எல்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்கூல் டேஸ்லேயே வந்து அவருடைய மைண்ட் செட் வந்து ஏதாவது இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அவருக்கு ஒரு தாட் இருந்திருக்கு. இது அவர் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உள்ளதை வந்து சொல்கிறார். அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சதுனால அவருக்கு வந்து ஒரு ஹோப் இருந்து என்னுடைய ஆம்பிஷன்
வந்து ட்ரூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பிலீஃப் இருந்துச்சு. இப்போ அவர் வந்து அவருடைய மைண்ட் செட் வந்து இன்வென்ஷனில் இருந்தும் அவர் இது எதுவுமே வந்து பண்ணாமல் இருந்திருந்தால் அவருடைய ஆம்பிஷன் வந்து எப்படி இருந்திருக்கும், அப்படியே வந்து இருந்திருக்கும். பட் அவர் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி ஃபஸ்ட்லேருந்து சின்ன விஷயத்துலேருந்தே வந்து இன்வென்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்ததுனால அவருடைய ஆம்பிஷன் வந்து ஒரு ட்ரூவாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிலீவ் பண்ணுறாரு. ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு. இந்த லேர்ன் பண்ணது எப்படி லேர்ன் பண்ணார் அப்படின்னா, ஃபெயிலியர்லேருந்து தான் லேர்ன் பண்ணியிருக்காரு. சக்ஸஸ்லேருந்து அவர் லேர்ன் பண்ணதான் வந்து எதுவுமே சொல்லலை. ஃப்ரம் ஃபெயிலியர் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அஸ் எ ரீடர் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து லேக் பண்ணக்கூடாது. உடனே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ஆம்பிஷன் அதுவாக இருந்தாலும் இட்ஸ் வில் பிகம் சக்ஸஸ். ஸோ ஃபெயிலியர்லேருந்து அவர் நிறைய படித்தது மாதிரி நம்மளும் கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர்லேருந்து நினச்சிவோம் நிறைய வந்து படிப்போம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒர்க் இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்டரேச்சர் வரது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.